President-elect Donald Trump threatens 100% tariff on BRICS nations if they undercut US dollar. US President-elect Donald Trump warned BRICS countries against replacing the US dollar, threatening them with 100% tariffs. Trump also sought a commitment from these countries to not creating a new BRICS currency nor support any other currency. Trump made these remarks in his social media platform, Truth Social. வணக்கம். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மற்றும் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இன்றும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது உலக நாடுகளிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் மோடி ட்ரம்பின் உற்ற நண்பராக உள்ளார். இருப்பினும் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு நெருக்கடி ஏற்படும் வகையில் பிரிக்ஸ் நாடுகள் செயல்படத் தொடங்கினால் அதன் பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். உலகம் முழுவதும் நாடுகளிடையே நடத்தப்படும் சர்வதேச வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரையே பயன்படுத்துகின்றனர். இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு தங்களுக்குள் பண்டம் மாற்று முறைக்கு தனியாக ஒரு நாணயத்தை உருவாக்கும் முயற்சியை எடுத்து வருகிறது. அதன்படி பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே நடைபெறும் வர்த்தகத்தில் பிரிக்ஸ் நாணயத்தை பயன்படுத்த முடியும். இதனால் அமெரிக்க டாலரின் பயன்பாடு குறையும். அதனால் டாலரின் உலக சந்தை மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திக்கும். இதனால் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கீழ்நோக்கி செல்லக்கூடிய அபாயம் உள்ளது. பைடனின் அரசு இதை பெரிதாக கண்டுகொள்ளாத நிலையில் அசுர பலத்துடன் ஆட்சியை பிடித்த ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளின் இத்தகைய செயல்களை தன்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று கூறியுள்ளார். அமெரிக்க டாலரை மட்டுமே அனைவரும் பயன்படுத்த வேண்டும். டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடனான தங்களின் உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் இவர்கள் தங்கள் பொருட்களை அமெரிக்காவில் விற்பதற்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும். பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்ப்பதை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. புதிதாக நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது என பிக்பதர் தோணியில் கடுமையான காட்டமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வேறு ஏதாவது ஏமாளி கிடைத்தால் அவர்களிடம் போய் வியாபாரம் செய்யட்டும் என ட்ரம்ப் விளாசியுள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் என அழைக்கப்படுகிறது. வரும் ஆண்டு கூட்டத்தில் மேலும் 6 புதிய நாடுகளை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா, ஈரான், UAE, சவுதி அரேபியா, எத்தோப்பியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் சேர உள்ளன. இதன் மூலம் உலகின் 30% பொருளாதாரத்தை பிரிக்ஸ் நாடுகள் கட்டுப்படுத்தும். பிரிக்ஸ் அமைப்பின் மொத்த GDP 30.5 டிரில்லியன் அமெரிக்க டாலரை தொடக்கூடும். இதன் மூலம் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை அடைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எண்ணெய் வள நாடுகளின் வியாபாரங்கள் அனைத்தும் தற்சமயம் அமெரிக்க டாலரின் மூலமே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதன் மூலம் இந்த நாடுகள் இடையேயான வர்த்தகம் பிரிக்ஸ் கரன்சி மூலமாகவே நடத்தப்படும் என்பதாலேயே இச்செயல் டொனால்ட் ட்ரம்பின் எரிச்சலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. முக்கியமாக சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு இது முக்கிய எழுச்சியை கொடுக்கும் என்பதால் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரெவரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இதுபோன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.